அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் தமிழின் நதி திவ்யா. எனக்கு எல்லா விஷயமே தெரிஞ்ச மாதிரி தான் இருக்குது. ஆனால் என்னோடய பேஷன் என்னங்கிறத நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? எனக்கு லைஃப்பில் மேலே வரணும், நான் பெருசாக சாதிக்கணும், இப்படியெல்லாம் யோசிக்கிறீங்களா? நம்மளோட பேஷன் என்னங்கிறத கண்டுபிடிக்கிறதுல நமக்கு ஒரு சில குழப்பங்கள் இருக்கலாம். ஆனால் நம்ம பேஷன் என்னங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம லைஃப்பில் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் போட்டால் போதும், நம்ம கண்டிப்பாக மேலே வந்துட முடியும். ஆனால் நம்மளோட பேஷனை விட்டுட்டு மற்ற வேலைகளை செய்கிறதுலையே நம்ம ரொம்ப அதிகமான நேரத்தை செலவிடுறோன்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு எனக்கு நல்ல கவிதை எழுத வரும், எனக்கு நல்லா பாட வரும், எனக்கு நல்லா கோடிங் பண்ண வரும். இந்த மாதிரி எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். ஆனால் நம்ம மனசில் நம்ம என்ன நினச்சிட்ருப்போன்னா, எல்லாமே எனக்கு தெரிஞ்சிருக்கு, ஆனால் நான் எந்த ஃபீல்டை சூஸ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு நிறைய குழப்பங்கள் இருக்கும். எனக்கும் இந்த மாதிரி குழப்பங்கள் நிறையவே இருந்துச்சு. கண்டிப்பாக உங்களோட இந்த மாதிரியான குழப்பங்களுக்கு தீர்வு காணக்கூடிய ஒரு வீடியோவாக இந்த வீடியோ நிச்சயமாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் ஒரு இடத்துல இருக்கிறதா கற்பனை பண்ணிக்கோங்க. உங்களை சுற்றி ஒரு 10 அறைகள் இருக்கிறதா நீங்கள் நினச்சிக்கோங்க. ஒவ்வொரு அறையிலையும் ஒவ்வொரு வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு அறையில் கவிதை எழுதுகிறாங்கன்னு வச்சுக்கலாம், இன்னொரு இடத்துல பேச்சு போட்டி அல்லது பட்டிமன்றம் அந்த மாதிரி வச்சுக்கலாம், இன்னொரு பக்கம் நல்லா பாடுறாங்க, இன்னொரு பக்கம் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியோட அட்மாஸ்பியர் இருக்க மாதிரி நினச்சிக்கோங்க. அதாவது உங்களை சுற்றி இருக்கிற 10 அறைகள்லையும் ஒவ்வொரு வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்குது. நீங்கள் அந்த அறைகளுக்கு வெளியே நின்றுட்டுருக்கீங்க. சுற்றியும் கதவுகள் திறந்திருக்கிறதுனால நீங்கள் உள்ளே என்னென்ன நடக்குதுங்கிறத நல்லா விசிபிளாகவே உங்களால் பார்க்க முடியுது. இப்போது நான் உங்ககிட்ட இந்த அறையில் என்ன வேலை நடக்குது, இந்த அறைக்குள்ளே என்ன இருக்குதுன்னு நான் உங்களை கேட்டேன்னா நீங்கள் வெளியே இருந்து தெளிவாகவே சொல்லுவீங்க. அந்த அறையில் கவிதை போட்டி நடந்துகிட்ருக்கு, இந்த அறையில் பாடல் போட்டி நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி ஒவ்வொரு அறைகளை பற்றியும் நீங்கள் மேலோட்டமான ஒரு சில விஷயங்களை வந்துட்டு சொல்ல முடியும். ஆனால் நீங்கள் உள்ளே போய் பார்த்தா தானே அந்த அறைக்குள்ளே என்ன நடக்குதுங்கிறத உங்களால் தெளிவாக புரிஞ்சுக்க முடியும். வெளியே இருந்து மேலோட்டமாக பார்க்கும்போது எல்லா இடத்துலையும் எனக்கு எல்லாமே தெரியுதுங்கிற ஒரு மேலோட்டமான மனப்பான்மை நமக்குள்ளே இருக்கும். அதாவது நான் இந்த உதாரணத்தில் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் இருக்கிறது ஒரு பொதுவான இடத்துல, உங்கள் மனசுக்குள்ளே உங்கள் மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, சுற்றி இருக்க 10 அறையில் இருக்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னா நீங்கள் நினச்சிட்ருக்க எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். உங்களுக்கு கவிதை எழுதுறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம், இல்லை பாட்டு பாடுறதுல, அதாவது உங்களுக்குன்னு ஒரு சில ஆர்வங்கள், உங்களுடைய விருப்பங்கள் நிறைய இருக்கும். ஒரு சில ஃபீல்டில் நீங்கள் அதை வச்சுருப்பீங்க. ஆனால் இதில் எது என்னோட பேஷனாக மாறப்போகுது அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ஒரு சில சிம்பிள் ஸ்டெப்ஸ் இருக்குது. அந்த ஸ்டெப்ஸை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். முதல்ல ஒரு பேப்பரும் பேனாவும் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்தெந்த துறையில் ஆர்வம் இருக்குது அப்படிங்கிறத வரிசைப்படுத்தி எழுதுங்க. உதாரணத்துக்கு நீங்கள் நல்லா பாடுறவராக இருக்கலாம், இல்லை நல்ல கதை எழுதுகிறவராக இருக்கலாம், இல்லை நல்ல கோடிங் பண்ணக்கூடியவராக இருக்கலாம், இல்லை ஒவ்வொரு துறையும் மார்க்கெட்டிங்கில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம். எதுலையெல்லாம் உங்களுக்கு ஆர்வம் இருக்கோ எல்லாத்தையும் ஒன்று விடாமல் வரிசைப்படுத்துங்க. இப்போது உங்களுக்கு எதுலையெல்லாம் ஆர்வம் இருக்குது, எதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு விலாவரியான விளக்கமான ஒரு லிஸ்ட்டு நீங்கள் இப்போ வச்சுருக்கீங்க. இதில் உங்கள் பேஷன் என்னங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா, நம்பர் 1, முதல்ல நீங்கள் எழுதியிருக்கிறது உங்கள் இன்ட்ரெஸ்ட் என்ன, உங்களுடைய ஆர்வமான துறை என்ன அப்படிங்கிறத பாருங்கள். அந்த ஒரு துறையை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கோங்க. அந்த ஒரு துறையை 7 நாள், அன்னையிலேருந்து 7 நாள் வந்துட்டு நீங்கள் அதை தொடர்ச்சியாக பண்ணணும். அதை தவிர நீங்கள் வேறு எதையுமே தொடக்கூடாது. ஒரு உதாரணத்துக்கு கவிதை எழுதுறதா வச்சுக்கோங்க. உங்களுக்கு கவிதை எழுதுறதுல ரொம்ப ஆர்வம் அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், கவிதை எழுத ஆரம்பிங்க. ஆனால் எழுதி வைக்கிறதோடு நிறுத்தக்கூடாது. அதை ஒவ்வொரு இடத்துலையும் வெளியே கொண்டு வாங்க. சோஷியல் மீடியாவாக இருக்கலாம், இல்லை யூடியூபாக இருக்கலாம், இல்லை பிளாக் நீங்கள் எழுதலாம், யுவர் கோட் மாதிரி ஒரு சில ஆப்ஸ் இருக்குது, அந்த மாதிரி நீங்கள் கொண்டு போகலாம். உங்களுடைய திறமையை நீங்கள் உங்கள் இடத்துலேருந்து வெளியே கொண்டு வரணும்.
அப்படி கொண்டு வரும்போது 7 நாட்கள் நீங்கள் இதை தொடர்ச்சியாக பண்ணும்போது உங்களுக்கு ஒரு உறுதியான கான்ஃபிடென்ஸ் கிடைச்சிதுன்னா 7 நாளைக்கு அப்புறம் என்னால் இதை விட முடியல அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக உங்களோட பேஷன் இதுவாக தான் இருக்கும். சப்போஸ் என்னால் இது முடியல, இது 5 நாள்லேயே நின்றுச்சு, 6 நாள்லேயே இதுக்கு மேலே என்னால் கண்டினியூ பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கைவிட்டுட்டு அடுத்த உங்கள் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படிங்கிறத தேடி போகலாம். செகண்ட் நம்பர் என்ன வச்சுருக்கீங்க, உங்கள் ஆர்வம் எதில் இருக்குதுன்னு தேடி போங்க. உடனே அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். அதையும் தொடர்ந்து 1 வாரம் கொண்டு போங்க. அந்த 1 வாரத்துக்கு அப்புறமும் உங்களுக்கு அதில் ஆர்வம் இருக்குது அப்படின்னா அதுதான் உங்களுடைய கட்டாயமான பேஷனாக இருக்கும். அதாவது பேஷன் அப்படின்னா என்னென்னா, நமக்கு இருக்கக்கூடிய திறமையில் நமக்கு அளவுக்கு அதிகமான ஆர்வம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா அதுதான் நம்மளுடைய பேஷனாக மாறும். ஏன்னா இன்ட்ரெஸ்ட்டும் திறமையும் சேரும்போது தான், அதாவது ஆர்வமும் திறமையும் சேரும்போது தான் நமக்கு ஒரு கன்சிஸ்டன்சி கிடைக்கும், அதாவது தொடர்ச்சி கிடைக்கும். ஒரு குறிப்பிட்ட காலத்திலேயே ஒரு விஷயத்தை நிறுத்திட்டோம் அப்படின்னா அது அதோட ஸ்டாப் ஆயிரும். அதை தாண்டி எந்த ஒர்க்கும் நடக்காது, எந்த ஒரு ப்ராக்ரஸும் நமக்கு கிடைக்காது. ஸோ அந்த கன்சிஸ்டன்சி நமக்கு வரணும் அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு பேஷன் இருக்கணும். பேஷன் எப்படி வரும் அப்படின்னா, நம்மக்கிட்ட ஒரு சில திறமை இருக்கலாம், அது திறமை வளர்த்துக்கிறதுக்கான கெப்பாசிட்டி கூட நமக்கு இருக்கலாம். அந்த திறமையும் ஆர்வமும் சேரும்போது ஒரு கன்சிஸ்டன்சி நமக்கு கொடுக்கும். அந்த கன்சிஸ்டன்சி தான் நம்மளோட பேஷனாக மாறும். அந்த பேஷன் தான் நமக்கு ஒரு கோல் செட் பண்ணும். அந்த கோல் தான் நம்மளோட லைஃப்பை டார்கெட் பண்ண ஹெல்ப் பண்ணும். நம்ம லைஃப்பில் ஒரு டார்கெட் கொண்டு போயிட்டோம் அப்படின்னா நம்ம லைஃப்பில் பெரிய இடத்துக்கு வந்துடலாம். அந்த பெரிய இடத்துக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்மளோட பேஷனை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். நம்ம பேஷன் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட கோல் கரெக்டாக இருக்கும். நம்ம கோல் கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்மளோட டார்கெட் கரெக்டாக இருக்கும். நம்மளோட டார்கெட் கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்ம லைஃப் நம்ம நினச்சதை விட பெருசாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு 7 நாளும் உங்களுடைய வரிசைப்படுத்தப்பட்ட ஒவ்வொரு திறமைகளையும் ஒவ்வொரு துறையையும் நீங்கள் கொண்டு வாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் இன்டெப்த்தாக உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ எஃபர்ட் போட்டு ட்ரை பண்ணுங்கள். ஒரு விஷயம் மட்டும்தான் உங்களால் கன்சிஸ்டண்ட்டாக பண்ண முடியும், அதுவும் அளவுக்கு அதிகமான இன்ட்ரெஸ்ட்டோடு பண்ண முடியும். அதுதான் உங்களோட பேஷனாக இருக்கும். இதுக்காக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறது என்னென்னா உங்களோட டைம் மட்டும்தான். வேறு எதுவுமே நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்காது. நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும், நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணணும். தோற்று போகிறோங்கிறது 2வது, ஆனால் முயற்சி செஞ்சு தோற்று போனால் அதுவும் ஒரு பெருமை தானே. வாழ்க்கையில் முன்னேறதுக்கான வழிமுறைகள் நமக்கு முன்னாடியே கொட்டி கிடக்குது. நம்ம அதை பார்க்காததுனால தான் நம்ம இப்போ வரைக்கும் இதே நிலமையில் இதே இடத்துல உட்காந்துட்ருக்கோம். எந்த இடத்துலையுமே நம்ம தேங்கி போகக்கூடாது. உடஞ்சி போகிற அளவுக்கு நிலைமை வந்தாலும் வளைஞ்சு கொடுக்குற நானெல்லாம் வாழ்ந்துட்டு போயிடணுமே தவிர உடஞ்சி கீழே விழுகிற மாதிரி இருக்கக்கூடாது. இந்த மாதிரி மோட்டிவேஷ்னல் வீடியோக்கள் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி.